டு பாட்டி தோட்டம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி பரோட்டா சாஃப்டான பரோட்டா செய்யலாம். பாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம், 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம். பால் ஒரு 100 கிராம் பால், ஒரு முட்டை, சால்ட்டு, மாவு 2 பாக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொட்டிடலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா சொயட்டி பிசைஞ்சு எடுக்கணும். விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஈர்த்து பிசையணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. ஈர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு துணி போட்டு மூடிடணும். சாஃப்டாகிடுச்சு மாவு. இப்போ இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்து ஈரம் நனைச்சிக்கணும். நனைச்சி நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு மேலே போட்டு மூடி விட்டுடுங்க. அது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் சாஃப்டாக உப்பி வரும். இப்போ பரோட்டாவுக்கு குருமா பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம், எண்ணெய் காலையிலே ஒரு 50 கிராம் பட்டாணி ஊற வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி ஊறிடுச்சு. இப்போ இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும். சிறிதளவு கடுகு போட்டுக்கலாம், 2 பட்டை போட்டுக்கலாம், 2 பட்டை போட்டுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், மராட்டா போட்டுக்கலாம், 1 லவங்காய் 2 போட்டுக்கலாம். ரெண்டு டப்பீனி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 4 பச்சை மிளகாய் போட்டுடலாம். தக்காளி வதக்கிறதுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டால் தான் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா கலக்கலன்னு வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ நம்ம காயெலாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, போட்டு நல்லா தொழி விடலாம். இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன். நான் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள். இது அரைக்கும் போது நான் இன்னொரு வீடியோ போடுறேன், என்னென்ன சேர்த்து அரைக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். 50 கிராமு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது அரைச்சி வச்சுக்கிட்டு நான் தேங்காய், கசகசா, சோம்பு 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஊற்றிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு கூட்டி வச்சா போதும். கூட்டி வச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கூட்டி வச்சாக்கா கொச்சி சுண்டி வர்றது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடிடலாம். 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி. பரோட்டாவுக்கு குருமா, இந்த குருமா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சமயம் கொதிக்க சொல்ல கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா வாசனை மணமாக இருக்கும். இது பாருங்க எப்படி வாசனை கம்மன்னு இருக்குது பாருங்க. நம்ம பரோட்டாவில் வச்சு சாப்பிட சொல்ல இன்னும் 2 பரோட்டா சாப்பிடணும்னு தோணும். பரோட்டா மாவு பிசைஞ்சு நம்ம ஈரத்துணி நினச்சி மூடி வச்சிருந்தோம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். திறந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போது பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுமாரி தான் சாஃப்டாக இருக்கும். இதுமாரி மெல்லிசாக பண்ணிவிட்டு கத்தி வச்சு கீழலாம். இப்போ பாருங்கள்.
சேர்த்து போட்டுக்கலாம். எல்லாம் எப்படி வருது பாருங்கள், இது போல் தான் வரும் பாருங்க. லேயர் லேயராக எப்படி இருக்குது பாருங்கள், சுடுது. நல்லா சாப்பிட்டு வரும் இப்படி பண்ணோம்னா. பாருங்க, நம்ம எடுத்து ஊற்றி சாப்பிடும்போது பரோட்டாவை குருமாவை வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அருமையாக நம்ம கடையில் வாங்கிறத விட அவ்வளோ அருமையாக இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக இப்படிலாம் செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்காதீங்க, நல்லதில்லை. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது. வணக்கம்.